வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவுச் செய்திகள். சிட்டி யூனியன் வங்கியின் 120ஆம் ஆண்டு நிறுவன நாள் கொண்டாட்டம் சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி விழாவை தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், மாநில சமூக நலத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழாவில் பேசிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, உழவர்களுக்கு அதிகாரம் அளித்தலும் ஊரக பொருளாதாரமும் வங்கித்துறையின் முன்னுரிமை பிரிவுகளாக உள்ளதாக குறிப்பிட்டார். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு கடன் வழங்கி அவற்றை வளர்ச்சிக்கான என்ஜின்களாக மாற்றுவதில் வங்கிகள் குறிப்பிடத்தக்க பங்காற்றுவதாக திரௌபதி முர்மு தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியினர் தன் தாயை மட்டும் அவதூறாக பேசவில்லை என்றும் அவர்கள் இந்த நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள், மகள்கள் ஆகியோரை அவதூறாக பேசியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். பீகாரில் காங்கிரஸ் ராஷ்டிரிய ஜனதா தள கூட்டணி சார்பில் வாக்காளர் அதிகார பரப்புரை பயணம் நடைபெற்று வருகிறது. இந்த பரப்புரையில் பேசிய காங்கிரஸ் தலைவர்கள் பிரதமர் மோடியின் தாயை பற்றி அவதூறாக பேசியுள்ளனர். இது பற்றி கருத்து கூறியுள்ள மோடி, காங்கிரஸ் தன் தாயை பற்றி மட்டும் அவதூறாக பேசவில்லை என்றும் இந்தியாவில் உள்ள அனைத்து தாய்மார்கள், சகோதரிகள், மகள்களை அவதூறாக பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலத்தில் உள்ள கூட்டுறவு வங்கி கூட்டமைப்பை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்துள்ளார். பீகார் மாநில கூட்டுறவு வங்கி கூட்டமைப்பை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியிலிருந்து காணொலி மூலம் தொடங்கி வைத்தார். அதன் நிதிநிலையை வலுப்படுத்துவதற்காக அதன் கணக்கில் 105 கோடி ரூபாயையும் பிரதமர் மோடி செலுத்தியுள்ளார். உண்ணாநிலை போராட்டத்தை முடித்துக் கொண்ட திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பினார். தமிழகத்திற்கான கல்வி நிதியை வழங்க வலியுறுத்தி உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த திருவள்ளூர் காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் நேற்று இரவு உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டார். உடல்நிலை நலிவடைந்ததால் சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்த அவர் சிகிச்சை முடிந்து அங்கிருந்து இன்று வீடு திரும்பினார். காரைக்காலில் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களும் ஊழியர்களும் நிலுவையில் உள்ள 7 மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி கண்டன பேரணி நடத்தினர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள், ஊழியர்களுக்கு 7 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் ஊதிய நிலுவையை உடனடியாக வழங்க கோரி புதிய பேருந்து நிலையத்தில் இருந்த ஆசிரியர்களும் ஊழியர்களும் கண்டன பேரணி நடத்தினர். இந்த கண்டன பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று நிலுவையில் உள்ள 7 மாத ஊதியத்தை வழங்க வலியுறுத்தி பள்ளி ஆசிரியர்கள் கண்டன கோஷங்கள் எழுப்பி கண்டன பேரணியில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தீயணைப்பு துறை சார்பில் பருவமழை காலங்களில் நீர்நிலைகளில் சிக்கி உயிருக்கு போராடுபவர்களை காப்பாற்றுவது குறித்து செயல்முறை விளக்கம் செய்து காட்டப்பட்டது. செஞ்சிக்கோட்டை உள்ளே அமைந்துள்ள சக்கரக்குளத்தில் தீயணைப்பு நிலைய அலுவலர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பருவமழை காலங்களில் நீர்நிலைகளில் சிக்கி ஆபத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பு கருவிகளின் உதவியுடன் எவ்வாறு காப்பாற்றுவது என்பதை செய்முறை விளக்கம் மூலம் தத்துருவமாக செய்து காட்டினர். ஜம்மு காஷ்மீரில் இமயமலை பகுதிகளில் கனமழை பெய்துள்ளதால் சீனா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் சாலல் அணையில் நீர்மட்டம் மளமளவென உயர்ந்துள்ளதால் அணையின் பாதுகாப்பு கருதி அனைத்து மதகுகளையும் திறந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. திறந்துவிடப்படும் தண்ணீர் சிந்து ஆற்றின் வழியாக பாகிஸ்தானுக்கு செல்வது குறிப்பிடத்தக்கது. கேரள தலைநகர் திருவனந்தபுரத்தில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சிவன்குட்டியின் அலுவலகத்தில் நடைபெற்ற ஓணம் விழாவில் முன்னாள் முதலமைச்சர் அச்சுதானந்தனின் உருவத்தை மலர்களால் அத்தை பூங்கோளமாக வரைந்துள்ளனர். இந்த காட்சியை தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ள அமைச்சர் சிவன்குட்டி, இவ்வுலகத்தில் நின்று மறைந்தாலும் தங்கள் உள்ளத்தில் இருந்து அச்சுதானந்தன் மறையவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மறைந்த முன்னாள் முதல்வரின் உருவத்தை மலர்களால் வரைந்த ஊழியர்களின் செயல் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய செய்தது. மகாராஷ்டிரத்தில் மராத்தா இனத்தவருக்கும் கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு வழங்க கோரி மும்பை ஆசத் மைதானத்தில் மனோஜ் ஜாரங்கே பாட்டீல் உண்ணா நோம்பில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் போராட்டம் நடத்துவதற்கான விதிகளை மீறியதாக கூறி காவல்துறையினர் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். கச்சத்தீவை இலங்கையிடம் இருந்து மீட்க வேண்டும் என தமிழ்நாட்டில் பல்வேறு கட்சிகளும் கோரிக்கை விடுத்த நிலையில் புற அழுத்தங்களால் பயனேதும் இல்லை என்று இலங்கை அதிபர் அனுரகுமார திசநாயக்கே தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர்கள் தாக்கப்படுவதற்கும் சிறைப்பிடிக்கப்படுவதற்கும் முடிவு கட்டும் வகையில் கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கின்ற கோரிக்கை தமிழ்நாட்டில் எழுந்துள்ளது. இந்நிலையில் இலங்கையின் ஸ்ரீலங்கா மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ள செய்தியில் புற அழுத்தங்களால் பயனேனும் விளையாது என்றும் கச்சத்தீவு இலங்கையின் பகுதியாக தொடர்ந்து நீடிக்கும் என்றும் அனுரகுமார திசநாயக்கா கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது. யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்வதால்
டெல்லியிலும் அதை ஒட்டிய புறநகர் பகுதிகளிலும் ஆற்றங்கரையோர ஒட்டிய பகுதிகள் தண்ணீரில் மூழ்கியுள்ளன. இமயமலை பகுதிகளில் கனமழை பெய்வதால் யமுனை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் ஹரியானாவின் ஹத்தினிகுண்டு அணையில் இருந்து அனைத்து மதகுகளையும் திறந்து தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் டெல்லியிலும் உத்தரப்பிரதேசத்தின் நொய்டா, ஆக்ரா ஆகிய பகுதிகளிலும் யமுனை ஆற்றில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் பாய்கிறது. தெலுங்கானாவில் பாரதிய ராஷ்டிர சமிதி கட்சியில் இருந்து சட்டமேலவை உறுப்பினரான கவிதாவை நீக்கியுள்ளனர். சந்திரசேகர் ராவின் மகளான கவிதா அன்னை காலமாக கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் கட்சியின் புகழுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதாகவும் கூறி அவரை கட்சியிலிருந்து நீக்கியுள்ளனர். இதையடுத்து அவரது ஆதரவாளர்கள் அவர் வீட்டின் முன் கூடி முழக்கமிட்டனர். தென்பெண்ணை ஆற்றின் மாசுபாட்டை கட்டுப்படுத்துவது குறித்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் இடைக்கால உத்தரவை வரவேற்றுள்ள சீமான் இத்தீர்ப்பை மத்திய மாநில அரசுகள் விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டின் இரண்டாவது நீளமான ஆறான தென்பெண்ணை பெங்களூரில் இருந்து வரும் நச்சு கழிவுகளால் அழிந்து கொண்டிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கழிவு நீரை சுத்திகரிக்காமல் தென்பெண்ணை ஆற்றில் கலக்கும் நடவடிக்கையை உடனடியாக நிறுத்தவும் 12 புதிய கழிவு சுத்திகரிப்பு ஆலைகளை 2027க்குள் அமைக்கவும் கர்நாடக அரசிற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கோரிக்கைகளை அறவழியில் வலியுறுத்திய அரசு மருத்துவர் சங்க தலைவரை பணியிடை மாற்றம் செய்து பழிவாங்குவதை பாமக தலைவர் அன்புமணி கண்டித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்கள், செவிலியர்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும், மத்திய அரசு மருத்துவர்களுக்கு இணையான ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபயணம் மேற்கொண்டதற்கான மருத்துவர் பெருமாள் பிள்ளையை இடைமாற்றம் செய்ததை கண்டித்துள்ளார். அரசு மருத்துவர்களின் கோரிக்கைகள் மிகவும் நியாயமானவை என்று அவற்றை நிறைவேற்றுவதற்கு பதிலாக அவற்றிற்காக குரல் கொடுக்கும் மருத்துவர்களை பழிவாங்குவது நியாயமல்ல என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். புரட்சி பாரதம் கட்சி நிறுவனர் பூவை மூர்த்தி நினைவு நாளையொட்டி வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையத்தில் அவரின் படத்திற்கு மாவட்ட செயலாளரும் நகராட்சி உறுப்பினருமான மேகநாதன் தலைமையில் அக்கட்சியினர் மாலை அணிவித்து மலர்கள் தூவி மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து ஏழை எளியோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கொள்கை பரப்பு செயலாளர் சத்யானார், மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞரணி செயலாளர் நந்தகுமார், மாவட்ட துணை செயலாளர் செந்தில், ஒன்றிய செயலாளர்கள் கோகுல், ஆனந்தராஜ், நகர தலைவர் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் மணிமங்கலம் மகாசக்தி மாரியம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மங்கள இசை, குரு வந்தனம், கிராம தேவதை பிரார்த்தனை, கணபதி ஹோமம், கோ பூஜை, லட்சுமி ஹோமம் ஆகியவை நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மகாசக்தி மாரியம்மன் ஆலய கோபுர உச்சியில் கலசத்தின் புனித நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை திமுக கிளை செயலாளர் சம்பத் செய்திருந்தார். கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் ஆதனூரில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இதில் பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது மனுக்களை அதிகாரிகளிடம் அளித்தனர். குன்றத்தூர் ஒன்றிய திமுக செயலாளர் படப்பை மனோகரன், குன்றத்தூர் ஒன்றிய தலைவர் சரஸ்வதி, ஆதனூர் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழன் அமுது, துணைத் தலைவர் செல்வி ரவி ஆகியோர் தலைமையில் முகாம் சிறப்பாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே கீழ் ஓரத்தூர் ஏரியில் விளையாடிக் கொண்டிருந்த 8 வயது சிறுமி சிவதர்ஷினி, 6 வயது சிறுவன் குணா ஆகிய இருவரும் ஏரியில் நீரில் மூழ்கி உயிரிழந்தனர். இந்நிலையில் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் கணேசன் கீழ் ஓரத்தூரில் சிறாரின் பெற்றோரை சந்தித்து ஆறுதல் கூறியதுடன் நிதி உதவியும் வழங்கினார். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் திராவிடமணி, வேப்பூர் வட்டாட்சியர் செந்தில்வேல், திமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதிமுக தலைமையுடன் அதிருப்தியில் இருந்து வருவதாகவும் அவரது நிலைப்பாடு குறித்து செப்டம்பர் 5ஆம் நாள் செய்தியாளர்களிடம் மனம் திறந்து பேச உள்ளதாகவும் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் செங்கோட்டையன் குள்ளம்பாளையத்தில் உள்ள அவரது பண்ணை வீட்டில் அவரது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது கட்சி அலுவலகத்திற்கு புறப்பட்டு சென்றார். அப்போது பேசிய அவர் செப்டம்பர் 5ஆம் தேதி தனது நிலைப்பாடு குறித்து தெரிவிக்க உள்ளதாக கூறினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டாரத்தில் 2ஆம் போக நெல் அறுவடை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் விவசாயிகள் பயன்பாட்டிற்காக 22 ஊராட்சிகளில் நெல் கொள்முதல் நிலையங்களை சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன், மாவட்ட இலக்கியணை அமைப்பாளர் சக்தி, கவுன்சிலர்கள், விவசாய சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் மேல் புவனகிரியில் உள்ள பூதவராயன்பேட்டையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது.
திமுக ஒன்றிய செயலாளர் வெற்றிவேல் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து பொதுமக்களிடமிருந்து மனுக்களை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவர் கர்ப்பிணி பெண்களுக்கு ஊட்டச்சத்து பெட்டகம் வழங்கினார். இம்முகாமிற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சரவணன், பாலமணி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள், ஊழியர்கள், திமுக ஒன்றிய நிர்வாகிகள், பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமிற்கு மாவட்ட ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நல அலுவலர் ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினர். இம்முகாமில் பாபநாசம் வட்டாட்சியர் பழனிவேல், வட்டார வளர்ச்சி அலுவலர் விஜயலட்சுமி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பின்னர் உள்ளாட்சி அமைப்பு பிரதிநிதிகள் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து 25 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இம்முகாமில் 500க்கும் மேற்பட்ட மனுக்கள் பெறப்பட்ட நிலையில் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினர். இதில் அனைத்து துறை அரசு அலுவலர்களும் பொதுமக்களும் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளி நீதிமன்ற வளாகத்தில் முன்னாள் வழக்கறிஞர் சங்க தலைவரின் நினைவு நாளையொட்டி மருத்துவ முகாமும் இரத்த தான முகாமும் நடைபெற்றனர். இம்முகாமிற்கு குற்றவியல் வழக்கறிஞர்கள் சங்க தலைவர் தாமஸும் செயலாளர் ரஞ்சித்தும் தலைமை தாங்கினர். இதில் புரட்சி பாரதம் கட்சியின் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி கலந்து கொண்டு பூவை மூர்த்தி படத்தை திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதில் ஏராளமான வழக்கறிஞர்கள் இரத்த தானம் செய்ததோடு பல்நோக்கு மருத்துவ சேவையை பெற்றனர். சென்னை திருவேறும்பூரில் உள்ள சங்கிலியாண்டபுரம் மெயின் ரோட்டில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடைபெற்றது. இந்த முகாமினை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து தொடங்கி வைத்தார். பின்னர் அவர் பொதுமக்களிடம் இருந்து பெறப்பட்ட மனுக்கள் மீது உடனடியாக தீர்வு காணப்பட்ட நிலையில் ஆணைகளை பயனாளிகளிடம் வழங்கினார். சென்னையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் தோல் ஏற்றுமதி கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் அவர் நிர்வாகிகளிடம் கலந்துரையாடினார். இதில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், பாஜக தேசிய மகளிர் அணி தலைவரும் கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழக துணை முதலமைச்சர் அலுவலகத்தில் விளையாட்டு வீரர் வீராங்கனையருக்கு 3% இடஒதுக்கீட்டின் கீழ் அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணி வாய்ப்புகளை வழங்கினார். இதில் தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் சாதித்த வீரர் வீராங்கனையர் 8 பேருக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்வில் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, வருவாய்த்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், விளையாட்டுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் குருசுக்குப்பம் அட்வொகேட் சின்னத்தம்பி வீதியில் உள்ள இதோ உன் தாய் மரியே வாழ்க கெபியில் அன்னையின் கொடியேற்ற விழா நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டார். அவர் பக்தர்களுக்கு கேக் பாக்ஸ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைப்பதற்காக ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டனர். அப்போது இரு பிரிவினர்களுக்கிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் காயமடைந்தவர்கள் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இதுகுறித்து புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். கோயம்புத்தூரில் இருந்து டன் கணக்கான பூக்கள் விமானம் மூலம் ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு அனுப்பப்படுகின்றனர். தங்க மஞ்சள் சாமந்தி, வெண், கிருசாந்தியம்மம், வாடாமல்லி, வெள்ளி, சாமங்கி, துளசி, ரோஜா, மல்லிகை ஆகிய பூக்கள் ஓணம் விழாவில் அந்த பூக்கோளங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்றனர். மேலும் தமிழ்நாட்டிலிருந்து நேந்திரம் மற்றும் பல்வேறு பழங்களும் கேரளத்திற்கு அனுப்பப்படுவதால் ஓணம் பண்டிகை களை கட்டியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அருகே உள்ள சிறுபேர் பாண்டியில் தண்டு மாரியம்மன் ஆலயத்தில் நாட்டு மக்கள் நலன் பெற மழை வேண்டியும் விவசாயம் செழிக்கவும் கிராம மக்கள் ஒன்று கூடி அம்மனுக்கு காப்பு கட்டி விரதம் இருந்து பக்தர்கள் ஊரணி பொங்கல் வைத்தனர். இதனைத் தொடர்ந்து மாவு விளக்கு போட்டு பார்த்தசாரதி கோவிலிலிருந்து 108 பால் கூடங்களை தலையில் சுமந்தவாறு மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்றனர். அதன் பின் அம்மனுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் சுந்தரநாடு பாலமர் கோட்டையில் உள்ள சவுந்தரநாயகி அம்பாள் சுந்தரேஸ்வரர் கோவிலில் செப்டம்பர் 4ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. இதையொட்டி 18 கிராமங்களைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட பெண்கள் மயிலாட்டம், கரகாட்டம், மேளதாள இசையுடன் முளைப்பார் எடுத்து சென்றனர். பின்னர் விக்னேஸ்வர யாகசாலை பூஜையை தருமை ஆதீனம் தொடங்கி வைத்தார். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வங்காரப்பேட்டையில் உள்ள நவநீத கிருஷ்ண பெருமாள் கோவில் கும்பாபிஷேகத்தையொட்டி பெண்கள் முளைப்பாரி எடுத்து சென்றனர். கோவில் முன் முளைப்பாரிகளை வைத்து பெண்கள் கும்மியடித்து வழிபட்டனர். பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்து தீபார்த்தனை நடைபெற்றது. இவ்விழாவில் இந்து சம அறநிலையத்துறை இணை ஆணையர் ஜோதி லட்சுமி, உதவி ஆணையர் கம்சன், ஆய்வாளர் லட்சுமி ஆகியோர் தரிசனம் செய்தனர். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் இன்று இரவு 8:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள்.
நன்றி, வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.